புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த மும்பை ஆட்டோ ஓட்டுநர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைதாகி உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் கொள்ளையனாக மாறியது ஏன்? மும்பை ஆட்டோ ஓட்டுநர்கள் புதுச்சேரியில் செயின் பறித்த காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த திருவேணி, ரெட்டியார் பாளையத்தைச் சேர்ந்த வள்ளி ஆகியோரிடம் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது. கடந்த 14ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகளை அறுத்து கொண்டு தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக திருவேணி முதலியார்பேட்டை காவல் நிலையத்திலும் வள்ளி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். இரு காவல் நிலைய போலீசாரும் சம்பவங்கள் நடைபெற்ற இடத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் பல தகவல்கள் தெரிய வந்தன. புதுச்சேரி எல்லை பகுதியான மதகடிப்பட்டில் இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க புதுச்சேரி போலீசார் தமிழகம் விரைந்தனர். சென்னை அடுத்த மறைமலை நகர் ரயில் நிலையத்தில் கொள்ளையர்களின் இருசக்கர வாகனம் இருப்பதை கண்டுபிடித்தனர். தொடர் விசாரணையில் கொள்ளையர்கள் இருவரும் ரயிலில் தப்பியதை உறுதி செய்தனர். கொள்ளையர்கள் மும்பை செல்லும் தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தப்பிச் சென்றிருப்பது தெரிய வந்தது. ரயில் பெங்களூர் அடுத்த யஷ்வந்த்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதை அறிந்த புதுவை போலீசார் பெங்களூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பெங்களூர் போலீசார் கொள்ளையர்களில் ஒருவரை ரயிலில் வைத்தே கைது செய்தனர். கொள்ளையனை புதுவை அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் அவர் மும்பையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது ஜாஃபர் என்பது தெரிய வந்தது. உடன் வந்தது மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் வாசிம் கான் என்பதும் தெரிந்தது. புதுவைக்கு சுற்றுலா வந்த மும்பை ஆட்டோ ஓட்டுநர்கள் செலவுக்கு பணம் இல்லாததால் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிந்தது. முகமது ஜாஃபர் போலீசில் சிக்கிய நிலையில் வாசிம் கான் உத்தரப்பிரதேசத்துக்கு தப்பிச் சென்று விட்டார். அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ளனர். பெண்களிடம் பறித்த செயினை புதுவை பாரதி தெருவில் ஒரு நகைக்கடையில் கொடுத்து உருக்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஜாஃபரிடம் இருந்து ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 9 சவரனுக்கு உருக்கப்பட்ட தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டன.